ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். அதனால்தான் அருமை சொந்தங்களே, என்னுடைய அன்பான வேண்டுகோள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்படி நாம் இங்கே ஒன்றாக சேர்ந்திருக்கின்றோமோ அடுத்த 6 மாத காலம் நமக்கான இலக்கு தெளிவாக இருக்கிறது. இந்த மாதம் முழுவதுமே போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாதம். 12ஆம் தேதி பொள்ளாச்சியில் நான் இங்கே பங்கேற்கின்றேன். உங்களோடு நிறைய இடத்துல நிகழ்ச்சி நடத்துறீங்க. 26ஆம் தேதி திருச்செந்தூரில் தூத்துக்குடியிலும் நான் இருக்கின்றேன். அதுபோல இடையில நிறைய நிகழ்வுகள் இருக்கிறது. அதே போல அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் சுற்றுச்சூழலுக்கான மாதம். 50 லட்சம் மரம் நாம் வீதலிட அமைப்பிலிருந்து தமிழ்நாடு முழுவதுமே வைக்கணும். 2000க்கும் மேற்பட்ட ஏரி குளத்தை சுத்தம் பண்ணணும், நதி நீரை சுத்தப்படுத்தணும். அங்கே போய் கலக்கிறவங்களை எல்லாத்தையும் நம்ம போய் பேசணும். அது ஆகஸ்ட் மாதம். செப்டம்பர் மாதம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு மாதம், செப்டம்பர் முழுவதுமே. அடுத்து குழந்தைகள் நலம், அவங்க திரகாத்திரமாக இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும், உடம்பு நல்லா பார்த்துக்கணும், ஒரு குட் பாடி வேணும், நல்ல ஒரு உடம்பு சமுதாயத்தில் கொண்டு வரணும். அதற்காக எல்லா விஷயத்தையும் அடுத்த மாதம் பேச போகிறோம். 6 மாத காலமும் சமுதாயத்தினுடைய 6 முக்கியமான பிரச்சனை எடுத்து வீதலிட அமைப்பு, ஒரு வாலண்டியர், ஒரு தன்னால்வரர், ஒரு தலைவரும் கூட மக்களை சந்தித்து எல்லா இடத்துல, இது போன்ற பெரிய மேடையாக இருக்கலாம், சின்ன ஒரு நிகழ்வாக இருக்கலாம், திண்ணையில் உட்கார்ந்து பேசலாம். ஆட்டோவில் போகும்போது ஆட்டோக்கார அண்ணங்கிட்ட பேசிட்டு போகலாம். கடையில் போய் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் பொருள் வாங்கும் பொழுது முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி இருக்கவங்ககிட்ட பேசலாம். அரசு பேருந்தில் போகும் பொழுது பக்கத்து சீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசலாம். ட்ரெயினில் போகும்போது பேசலாம், ஃப்ளைட்டில் போகும்போது பேசலாம். அதைத்தான் நாம் கேட்கின்றோம். தனி மனிதனாக நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் கண் முன்னால் அந்த மாற்றம் நடக்கும். நிச்சயமாக நீங்கள் அதை பார்க்கத்தான் போறீங்க. 12ஆம் தேதி ஜூலை மாதம் பொள்ளாச்சி என்பது ஒரு சரித்திரம். எந்த அழைப்பும் இல்லாமல் இத்தனை பேர் அவர்களாக தன்னெழுச்சியாக வருவார்கள் என்பதை பொள்ளாச்சி பார்த்திருக்கிறது. திருச்செந்தூரும் 26ஆம் தேதி பார்க்கும். தமிழகத்தினுடைய பல பகுதிகளும் இதை பார்க்கத்தான் போகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்னது போல நல்லவங்க இருக்காங்க, நல்லவங்க பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அவர்களுக்கான மேடையும் அவர்களுக்கான வாய்ப்பும் கொடுப்பதற்காக மட்டும்தான் வீதலிட சென்கின்ற அமைப்பு இருக்கு. அருமை சொந்தங்களே, இந்த 19 லட்சம் பேரை நீங்க பாருங்க. 19 லட்சம் பேர்த்துல 83% ஆண்கள் இருக்கிறாங்க, 17% நம்முடைய மகளிர். பெரும்பாலும் மகளிரை பொறுத்தவரை அரசியல் பக்கமோ ஒரு அமைப்பு பக்கமோ வரமாட்டாங்க. இன்னைக்கு 19 லட்சம் பேர்த்துல 17 விழுக்காடு மகளிர் சகோதரிகள், தாய்மார்கள் இருப்பது நம்முடைய முதல் வெற்றி. ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக 33, 40, 50 என்று நம்முடைய தாய்மார்களை இன்னும் அதிகமாக நம்முடைய தன்னார்வ குழுவில் சேர்த்துக்கிட்டே போனோம். அரசியல் கட்சியில் 1%, 2% உறுப்பினர்கள் இருப்பாங்க. மிஞ்சி போனால் 5% பெண் உறுப்பினர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு அமைப்பில் நம்ம ஆரம்பித்த 1 மாத காலத்தில் 17% பெண்கள் என்பது நம்மை நம்பி வந்திருக்கின்றார்கள். மாற்றத்தை கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையில் நம்முடைய தாய்மார்கள் வந்திருக்கின்றார்கள். அதையும் வருகின்ற காலத்தில் இன்னும் அதிகப்படியாக எடுத்து செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இன்னைக்கு நாம சொல்ற ஜென்சி, அவங்கள பேசவே முடியாது, அவங்க எப்படி வேணாலும் போவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனால் மேடையில் இருந்த எல்லோருமே ஜென்சி தாங்க. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய சகோதரி ஜென்சி. நம்முடைய அமைப்பில் 18 வயதிலிருந்து 25 வயது வரை 14% பேர் இந்த அமைப்பில் இருக்கிறாங்க. மொத்தம் 19 லட்சம் பேர்த்துல 14% பேர் 18 வயதிலிருந்து 25 வயது, 26 வயதிலிருந்து 39 வயது வரை 40% பேர். இந்த வீதலிட அமைப்பை பொறுத்தவரை இட் இஸ் a very young organization. 39 வயதுக்கு கீழே 54%, 19 லட்சத்தில் 54% மக்கள் 39 வயசு கீழே இருக்கிறாங்க. அவங்க குரலை நம்ம கேட்கணுங்க. அவங்களுடைய எண்ணோட்டம் வித்தியாசமானது, சமுதாயத்தை வித்தியாசமா பார்க்கறாங்க. மாற்றம் வேண்டும் என்று நினைக்கின்றார்கள், அது உடனடியாக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். இந்த 39 வயசு கீழே இருக்கக்கூடியவங்க 2026 தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. 2031 மற்றும் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை அவங்க ஏற்படுத்த தான் போறாங்க. அதுல யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். ஆனா அது படித்தவர்கள், பண்பானவர்கள், நேர்மையானவர்கள், சமுதாயத்திற்காக முழுமையாக அர்ப்பணித்தவர்கள். இந்த 5 ஆண்டு காலம் நமக்கு இருக்கு, அடுத்த 6 மாத காலம் நமக்கு இருக்கு. தலைவர்கள் தானாக வரப்போறாங்க, பட்டி தொட்டியிலிருந்து வர்றாங்க, கிராமத்திலிருந்து வர போறாங்க. குடும்ப ஆட்சி இருக்கிறனால எத்தனையோ பேர் அரசியல் பக்கம், ஒரு சமுதாயத்தின் பக்கம் வராமல் இருந்தவங்களை வரணும். தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களை கூட்டிக்கிட்டு வரணும். இந்த 6 மாத காலம் முழுமையாக ஒரு சமுதாய பணியும் நாம் செய்ய செய்ய மக்கள் நம் பின்னால், நம் பக்கத்தில், நம் அருகில், நமக்கு முன்னால் செல்ல ஆரம்பித்து விடுவார்கள். அருமை சொந்தங்களே, இந்த ஜூலையில் போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மாநாடு, விழிப்புணர்வு மாதம். அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போதுங்க. அதுக்கு அடுத்த ஜூலையும் அது நடக்கத்தான் போகுது. அதுக்கு அடுத்த ஜூலையும் நடக்கத்தான் போகுது. வீத லீடர்ஸ் என்கின்ற அமைப்பு இருக்கும் வரை, நாம் எல்லோரும் இருக்கும் வரை, எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த அமைப்பு
இன்னும் கம்பீரமாக நடைபோடும் வரை ஒரு ஆண்டும் ஜூலை மாதம் என்பது போதைப் பொருளுக்கு எதிராக நாம் இருப்போம். ஏன்னா இட்ஸ் a கண்டினியூஸ் ப்ராசஸ். ஒரு மாதம் எடுத்தோம், மாநாடு போட்டோம், கை தட்டினோம், பார்த்தோம், கிளம்பணுங்கிறதுக்காக நம்ம வரலைங்க. அப்படிப்பட்டவர்கள் நாம் கிடையாது. நிலையான மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தவர்கள் நாம். அதனால தான் ஒரு ஜூலை மாதமும் கூட நம்முடைய தீர்மானத்தில் ஒயிட் பேண்ட் மாதம், அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 1980 ரெட் ரிப்பன் மாதம் என்று கொண்டாடினார்கள். 1980 அமெரிக்க அரசு அதை கொண்டாடினாங்க. ஏன்னா போதை அரசுனால கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு வீதியிட சமைப்பு ஒயிட் பேண்ட் நம்ம கையில் போடுறோம், போகிற இடத்துல நம்ம பார்க்குறோம், மக்கள்கிட்ட பேசுகிறோம். அது ஒரு ஜூலையும் கூட அது நடக்கும். ஏன்னா மேடையில் பேசின ஒரு அண்ணன் சொன்னார், அண்ணா இதோட நிறுத்திடக்கூடாது, இது ஒரு நிகழ்வாக மட்டும் இருந்துவிடக்கூடாது, தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க வேண்டும் என்று அந்த அண்ணனுக்கு சொல்வதற்காக இதை நான் சொல்லுகின்றேன். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நான் சகோதரரை பற்றி பேசினேன். நிறைய பேர் கேட்கலாம், பொள்ளாச்சியில் இவ்வளவு பேரா? அது அரசியல் மாநாடு கிடையாது. இன்னொரு கட்சியை திட்டக்காக இந்த மாநாடு இல்லை, இன்னொரு தலைவன் சரியில்லை என்று சொல்வதற்காக இந்த மாநாடு இல்லை. ஆட்சியில் ஒருத்தவங்க வந்துட்டாங்க, வந்தவுடன் அவருக்கு இடையூறை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான மாநாடு அல்ல. இந்த மாநாடு என்பது இத்தனை ஆயிரம் பேர் ஒன்றாக இணைந்து போதை இல்லாத தமிழகத்தை நம்முடைய காலத்தில் உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை இலக்கில் வந்திருக்கும். 18 வயதிலிருந்து 70 வயசு வரை தமிழகத்தில் எத்தனை பேர் மது குடிக்கிறாங்க? 24%. 4ல் ஒருத்தர் தமிழகத்தில் ஆண் 18 வயசுலேருந்து 70 வயசுக்குள்ள மது அருந்துறாங்க. மது அருந்துவதில் அடிக்ஷன், மது அருந்துவதில் 18 பேருக்கு அடிக்ஷன். அவங்க காலையில் கை அரிப்பு, அந்த மது பாட்டில் எடுக்கணும், குடிக்கணும். அதனால தான் இன்னைக்கு நாம் ஒரு பேப்பரில் செய்தித்தாளில் ஒரு அதிர்ச்சி சம்பவத்தையும் படிக்கும் பொழுது அதிலே மதுவு கலந்திருக்கிறது. ஒரு ரேப்பில் கஞ்சா இருக்கு, ஒரு பெண்ணை துன்புறுத்தக்கூடிய சம்பவத்தில் ஏதோ ஒரு இடத்துல மது ஒளிந்திருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு கொடுமை நடக்குது, மது இருக்கு. சம்பாதிச்ச பணம் வீட்டுக்கு முழுமையாக கொடுக்கல, அந்த குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தல, மது இருக்கு. ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட் உலகத்தில் நம்பர் 1 இந்தியா, 1,74,000 பேர் இறந்திருக்காங்க. இந்தியாவில் நம்பர் 1 தமிழ்நாடு, அதிலும் மது இருக்கு. மது எல்லா இடத்திலும் கலந்துருச்சு. முக்காடு போட்டுட்டு ஊர்ல இருந்து ஒதுங்கி போய் மது குடித்த காலம் வேற, தைரியமா நெஞ்ச நிமிர்த்திக்கிட்டு மது குடிக்கிற காலம் இது. அருமை சொந்தங்களே, 5500 டாஸ்மார்க் இருக்கு, பார்த்த இடத்தெல்லாம் திறந்திருக்காங்க. அதனால இதை தட்டி கேட்க வேண்டியது சமுதாயத்தினுடைய பொறுப்பு இல்லைங்களா? நம்ம பொறுப்பு இல்லைங்களா? தாய்மார்களுக்காக நாம் நிற்க வேண்டாங்களா? நம்முடைய வருங்காலத்தில் வரக்கூடிய ஆரோக்கியமான குழந்தைக்காக நாம் நிற்கக்கூடாதா? அதைத்தான் நான் செய்கின்றோம். அருமை சொந்தங்களே, மது என்பது அடிப்படையில் இருந்து இந்த அரக்கனை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இது மக்கள் விழிப்புணர்வு மாநாடாக இது மாறி இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அதனால தயவு செய்து அரசு செய்யும், அரசு செய்யறாங்க, காவல்துறை இருக்கிறாங்க, எங்க செய்வாங்க? சப்ளையை கண்ட்ரோல் பண்ணுவாங்க, கஞ்சா விற்கிறவனை போய் தூக்கிட்டு போவாங்க. ஆனா கஞ்சாவை வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களை காவல்துறை பிடிக்காதுங்க. கஞ்சாவை வாங்கணும், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், ஆங்ஸைட்டியில் இருக்கேன், ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், லவ் பிரேக்கப்ல இருக்கேன், காவல்துறையினால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நாம தாங்க செய்யணும், நாம தான் பேசணும். குடும்பத்தில் பேசணும், வீதியில் பேசணும், தெருவில் பேசணும், அப்பார்ட்மெண்ட்டில் பேசணும், கிராமத்தில் பேசணும், நகரத்தில் பேசணும். அதற்குத்தான் எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் பெரிய பெரிய மனிதர்கள். விலை மதிக்க முடியாது இல்லை. நேரம் ஒரு டாக்டர் 92 வயது ஒரு டாக்டர் பேசுகிறார். இதே பகுதியில் நான் மருத்துவத்தை ஆரம்பித்தேன், 2 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன், இன்னைக்கு 50 ரூபாய் வாங்குறேன். 92 வயது மருத்துவர் டாக்டர் ஆல்வா அந்த மேடையின் மீது ஏறி பேசுகிறார். ஈரோடு சென்ட்ரல் சில்வர் ஜூப்ளி பதவியேற்பு விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.